இதயம் wishes you a very happy new year. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செயல்படுத்துகின்ற விஸ்வகர்மா யோஜனா திட்டம், கைவினைஞர்கள் மேம்பாடு, விஸ்வகர்மா மக்கள் மேம்பாடு, கைவினை பொருட்கள் அதனுடைய மேம்பாடு, இவற்றிற்காக கடந்த 3 வருடங்களுக்கும் மேலாக விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை நாடு முழுக்க செயல்படுத்தி வருகிறார். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் நமது தேசத்தினுடைய கைவினைஞர்கள், நெசவாளிகள், பொற்கொல்லர்கள், தேர் வேலை செய்பவர்கள், சிற்ப வேலை செய்பவர்கள், கலசம் செய்பவர்கள், தாலி செய்பவர்கள், பொம்மை செய்பவர்கள், மண்பானை செய்பவர்கள், இப்படி அனைத்து விதமான கைத்தொழிலாளர்களும் முன்னேறி வருவதற்கான ஒரு அற்புதமான சூழலை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படுகின்ற திட்டம். 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டம். நாடு முழுக்க விஸ்வகர்மாவுடைய பெயரிலே செயல்படுத்தப்படுகின்ற இந்த திட்டம் தமிழகத்திலே மட்டும் செயல்படுத்தப்படாமல் மத்திய மாநில அரசு அந்த அரசியல், அதன் காரணமாக இதை கலைஞர் கைவினைஞர்கள் திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்து செயல்படுத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். விஸ்வகர்மா என்கிற அந்த பெயரை எதிர்ப்பது விஸ்வகர்மா சமூக மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையை, வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். தமிழக அரசு கலைஞர் ஐயாவுடைய பெயரிலே கைவினைஞர்களுக்கான நலத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்ப்பில்லை, அதுக்கும் ஆதரவு தான். ஆனால் விஸ்வகர்மா என்கிற அந்த பெயரை மாற்றியது எல்லோருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த திட்டத்தை, இந்த திட்டம் ஒரு பக்கம் செயல்படுத்திட்டோம், அதே நேரத்தில் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமும் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும். சுமார் 8 லட்சம் பேர் பதிவு செய்து பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். நாடு முழுக்க பயன்பெறுகிற பொழுது இங்கே மட்டும் அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடை செய்வதும், அதை செயல்படுத்த விடாமல் கைவினைஞர்கள் சமூகம், குறிப்பாக விஸ்வகர்மா சமூகத்தினுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்கு தடைகளை ஏற்படுத்துவதை நாங்கள் எங்களுடைய கவலைகளாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம். அந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றோம். அதே போல தொழிலாளர் தினம், இந்தியாவினுடைய தேசிய தொழிலாளர் தினம் என்பது விஸ்வகர்மா ஜெயந்தி அன்றுதான், செப்டம்பர் 17 அன்றுதான். விஸ்வகர்மா மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது இந்த தேசிய தொழிலாளர் தினம். நம்முடைய தமிழகத்திலும் சரி, மத்தியிலும் சரி, நம்முடைய தேசிய தொழிலாளர் தினமாக மே 5 என்று இருப்பதை மாற்றி செப்டம்பர் 17 தேசிய தொழிலாளர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். தமிழகத்திலே பரவலாக தமிழ்நாடு முழுக்க சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா சமுதாய மக்கள் பல்வேறு பெயர்களிலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, இந்த பாரம்பரியமான கைத்தொழில்கள் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இங்கே கோரிக்கை மனுக்கை கொடுத்திருக்கிறார்கள். அது மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வைக்கும் மாநில அரசாங்கத்தினுடைய பார்வைக்கும் எடுத்துச் செல்லப்படும். அடுத்த விஷயம், வருகின்ற ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டை அவர்கள் கொண்டாடுவது என்பது யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் நள்ளிரவு 12 மணிக்கு மது விருந்துகள் நடத்துவது, ஹேப்பி நியூ இயர் என்கிற பெயரிலே ஈவ் டீசிங் செய்வது, கூட்டம் கூடி பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது, இத்தகைய சட்டத்திற்கு புறம்பான பண்பாட்டு கலாச்சார சீரழிவாக நடைபெறுகின்ற ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை தடை செய்ய வேண்டும். அவங்க சர்ச்சுகளில் பண்ணிக்கிட்டோம், அவங்களுடைய வீடுகளில் பண்ணட்டும், பொது இடங்களில் கூட பண்ணட்டும், பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. நமக்கு புத்தாண்டு என்பது சித்திரை 1 தான். சூரியனை மையமாக வைத்து காலத்தை கணித்த சமூகம் தமிழ் சமூகம். நம்முடைய பாரதிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நம்ம நாட்டு கேலண்டர் அப்படிங்கிறது உகாதி, அது சந்திரனை மையமாக வைத்து நாம புத்தாண்டு, சூரியனை மையமாக வைத்து நமக்கு சித்திரை 1 தான் புத்தாண்டு.
ஆகவே நாம இந்த ஆங்கிலேய மோகம், இந்த ஆங்கில புத்தாண்டை மற்றவர்கள் புறக்கணிப்போம். அவங்க கொண்டாடுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நள்ளிரவு 12 மணிக்கு அவங்க இத்தகைய கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டும். நிறைய இடங்களில் முட்டாள்தனமாக கோயில்கள்லேயே நள்ளிரவு 12 மணிக்கு நட திறக்கிறாங்க. இது ஆகம விதிமுறைகளுக்கு எதிரானது. கோயில்கள்லையும் இத்தகைய நமக்கு நாள் நள்ளிரவு 12 மணிக்கு துவங்காது. நமக்கு சூரிய உதயத்தில் தான் நாள் துவங்குது. அதனால இத்தகைய பூஜைகளையும் தடை செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பொங்கல் வருது. பொங்கல் என்பது அற்புதமான ஒரு சனாதன இந்துக்களுடைய பண்டிகை. பொங்கலின் முதல் நாள் இந்திரனுக்கு பொங்கல் வைப்பது, போகி பொங்கல். இரண்டாவது நாள் நமக்கு தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும். நமக்கு சூரியனுக்கு பொங்கலிட்டு நாம் கொண்டாடுகிறோம். அதனைத் தொடர்ந்து மாட்டுப் பொங்கல், அதனைத் தொடர்ந்து உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து காணும் பொங்கல் என்று இந்த பொங்கல் பண்டிகை, இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி கிராமிய விளையாட்டு போட்டிகள், ஜல்லிக்கட்டு, சிலம்பம், ரேக்லா ரேஸ், கெடாமுட்டு, கோழிச்சண்டை, சேவக்கட்டு இதெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் கவர்மெண்ட் தடை செய்யக்கூடாது. சூதாட்டமாக நடைபெற்றால், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அதன் மூலமாக நீங்க நடவடிக்கை எடுங்க. ஆனால் இதையெல்லாம் கட்டுப்பாடுகளை விதித்து நீங்க சேவக்கட்டு நடத்தக்கூடாது, கெடாமுட்டு நடத்தக்கூடாது. இப்போ ஜல்லிக்கட்டு பல இடங்கள்ல இப்போ அது எல்லா இடங்களையும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது பரவலா. ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் நம்முடைய பாரம்பரியமான அந்த சிலம்பம், இத்தகைய விளையாட்டுகளுக்கு அரசு அனுமதி கொடுக்க வேண்டும். பொங்கல் விழாவை ஒட்டி பொங்கல் கொண்டாடுகின்றவர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு, ஒவ்வொரு முறையும் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. ரேஷன் கடையில் பொங்கல் பொருட்கள் கொடுப்பாங்க. இந்த ஆண்டு அத்தகைய பொங்கல் பரிசு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை